அனைவருக்கும் வணக்கம். குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அந்த வழக்கில் இருந்து உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அப்படி என்றால் சவுக்கு சங்கர் அவர்கள் உடனடியாக வெளியே வருவாரா என்று கேட்டால் அது பற்றி சில செய்திகளை பேச வேண்டியிருக்கிறது. விரிவாக பேசலாம். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு மேலும் பல வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது. கஞ்சா வழக்கு உட்பட பல வழக்குகள் அவர் மேல் பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய அந்த வழக்கு, அதாவது அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டதை உறுதி செய்து ஒரு 12 மாத காலத்திற்கு, அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாத காலம், கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஆண்டு காலம் அவர் தடுப்பு காவலில் இருப்பார் என்கிற அறிவிப்புகள் எல்லாம் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியானது. ஒரு புறம் இது இருக்க, இன்னொரு புறம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் சவுக்கு சங்கரை அந்த குண்டாஸ் தடுப்பு சட்டத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும், அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாட்டினாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமான அந்த ஒரு தீர்ப்பு பதில் வராத காரணத்தால் என்ன செஞ்சாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த குண்டாஸ் வழக்கு அது குறித்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. கடந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன் சவுக்கு சங்கரை இவ்வளவு காலம், ஏன் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் ஏன் சிறையில் வச்சிருக்கிறீங்க? இது ஒரு சாதாரணமான சிவில் வழக்கு இல்லை, இது தடுப்பு காவலில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. தடுப்பு காவலில் ஒருவரை வைத்திருப்பது என்பது கொடூரமானது. அப்போ தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய அளவிற்கு சவுக்கு சங்கர் தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாரா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பி இந்த கேள்விகளுக்கான பதிலை தமிழக அரசு தர வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வச்சாங்க. இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய விசாரணை காலையிலிருந்து நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் என்ன கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் இது போன்று தொடர்ச்சியாக பல கருத்துக்களை அரசு ஆவணங்களை எல்லாம் தவறான முறையில், பொய்யான முறையில் அவர் தயாரித்து கருத்துக்களை வெளியிடுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் பேசுவது என்று சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பொது நலனுக்கு எதிராக, சமூக ஒற்றுமைக்கு எதிராக அவர் செயல்பட்டு வர்றாரு. அவரை வெளியே விட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், எனவே அவரை வெளியே விடக்கூடாது என்று சொல்லி தமிழக அரசு தரப்பில் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, இது அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் போடக்கூடிய வழக்கு. திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குறித்து சவுக்கு சங்கர் பேசினார் என்கிற காரணத்திற்காக சவுக்கு சங்கர் மீது அவதூறு வழக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த அமைச்சர் இப்போ அமைச்சர் பதவியை இழந்து சிறையில் இருக்கிறார். எனவே இதெல்லாம் பொய்யான வழக்கு என்று சொல்லி சவுக்கு சங்கர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை எல்லாம் கேட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த குண்டாஸ் வழக்கு, அந்த வழக்கில் மட்டும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கிறோம் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இடைக்கால ஜாமீன் அப்படின்னா எது வரைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த குண்டாஸ் வழக்கு நடந்து வருகிறது. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கிற காலம் வரைக்கும் இடைக்கால ஜாமீன் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருகிற திங்கட்கிழமை அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், அது தவறுகிற பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கான தீர்வு கிடைப்பதற்கு காலம் தாமதிக்குமானால் நீங்கள் மறுபடியும் எங்களை நாடலாம் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயாரும் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அந்த வழக்கை பின்வாங்கி நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் வெளியே வருவாரா என்று கேட்டால், மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் ஒரு தகவலை சொல்லியிருக்கு, ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட அந்த இடைக்கால ஜாமீன் என்பது அந்த சம்பந்தப்பட்ட அந்த குண்டாஸ் போடப்பட்ட அந்த வழக்கிற்காக மட்டும்தானே தவிர மற்ற வழக்குகளுக்கு அல்ல. ஒருவேளை சவுக்கு சங்கர் மீது வேறு வழக்குகள் ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்குமாயின் அந்த வழக்குகளுக்கு இந்த ஜாமீன் பொருந்தாது என்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படினால் சவுக்கு சங்கர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது போடப்பட்ட மற்ற வழக்குகளிலும் சவுக்கு சங்கர் ஜாமீன் வாங்கினால் மட்டும்தான் சவுக்கு சங்கரால் வெளியே வர முடியும். இப்போ அடுத்து உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை உயர்நீதிமன்றம் கேட்குமா, இல்லை உயர்நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகிறது, அரசு தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்களை முன்வைக்க போகிறார்கள், சவுக்கு சங்கர் தரப்பில் அதற்கு எதிரான என்னென்ன வாதங்களை முன்வைக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது வெகு விரைவில் அந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிடும்.
ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பலத்த அடியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மிக தெளிவாக ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது சிவில் வழக்கு இல்லை, சாதாரண சிவில் வழக்கு இல்லை. நீங்கள் தடுப்பு காவலின் கீழ் ஒருத்தரை வச்சிருக்கிறீங்க, அவரால் என்ன பாதிப்பு, சட்டம் ஒழுங்குக்கு என்ன பாதிப்பு, தேசத்தின் பாதுகாப்பிற்கு என்ன அச்சுறுத்தல் என்பதை சொல்லுங்க என்று உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த கேள்வியே திமுகவுக்கு ஒரு பல தடியாகத்தான் இருக்கிறது. அந்த கேள்விக்கான சரியான பதிலை திமுக அரசால் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எப்படி கொடுக்க முடியும்? சவுக்கு சங்கர் இப்போ வெளியே இருக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு தான் பாதிப்பு, திமுக அரசுக்கு பாதிப்பு. திமுக அரசினுடைய தவறான நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்தார், சமரசம் இல்லாமல் எதிர்த்து கேள்விகளை எழுப்பி வந்தார். இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த வாதமே மிக தெளிவாக சொல்கிறதா. அதிலே சவுக்கு சங்கர் தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி சவுக்கு சங்கர் மேலே அவதூறு வழக்கு போட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சர் பதவி இழந்து அவர் சிறையில் இருக்கிறார். உண்மை, அதுதான் உண்மை. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு எதுக்காக போடப்பட்டதுன்னு எல்லோருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். திமுகவை எதிர்த்து பேசினார், திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தார். அதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை குறித்து பேசியது சரியல்ல, அதை நாம் ஏற்கலை, அது தவறு, அது தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையே காரணமாக வைத்துவிட்டு திமுகவுக்கு எதிராக சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பேசுகிறார், அவருடைய குரலை ஒடுக்கி விடலாம், நிறுத்தி விடலாம் என்கிற நோக்கத்தில் அதை தொடர்ந்து அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய வேலை, ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலை. அதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருந்து வருகிறது. இப்போதும் அதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருந்து வருகிறது. பெண் காவலர்களை குறித்து பேசியது தவறு, அந்த வழக்கை எதிர்கொள்ளுங்கள். அந்த வழக்கு சார்ந்து திமுக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்கட்டு. அதை விட்டுக்கிட்டு பேசவே கூடாது, எங்களுக்கு எதிராக பேசினாலே நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறது சுத்த அயோக்கியத்தனமான ஒரு வேலை. அதுதான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீதி அரசர்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். நம்ம அடுத்து உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பாவங்க, அந்த மனுஷன் எவ்வளோ நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலாக சிறையில் இருக்கிறார். என்ன பாவம் செஞ்சார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு? கள்ளச்சாராயம் காய்ச்சாரா, கஞ்சா வித்தாரா, கொலை செஞ்சாரா, கொள்ளை அடித்தாரா, பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாரா? ஒன்றும் இல்லை. ஒரு ஊடகம் வச்சிருக்கிறார், ஊடகத்தில் எல்லோரையும் நேர்காணல் எடுக்கிறார். நேர்காணல் எடுத்து வரக்கூடிய அந்த ஆளுமைகளுடைய விருந்தினர்களுடைய பேச்சுக்களை வெளியிடுகிறார். நிறைய அரசியல் கட்சியின் தலைவர்களுடைய பேச்சுக்களை வெளியிட்டிருக்கிறார், நிறைய ஆளுமைகளுடைய பேச்சுக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுக்கிறார். நேர்காணலில் சவுக்கு சங்கர் பேசுகிறார், சவுக்கு சங்கர் பேசியதை அப்படியே வெளியிடுகிறார். சவுக்கு சங்கர் பேசியதை அப்படியே வெளியிட்டாருங்கிற காரணத்திற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை தூக்கி வைக்கிறது, உள்ள தூக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய பாசிசம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாசிசம் இது. இன்னைக்கு வரைக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ததை கண்டித்து இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாயை திறக்கலைங்க. இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. 2 மாதத்துக்கு மேலாவது ஒரு பத்திரிகையாளர் தூக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க. என்னையா பண்ணார்? அவர் கேள்வி கேட்டார். திமுகவுக்கு எதிரான நபர் சவுக்கு சங்கர், திமுகவுக்கு எதிரான ஒரு நபரை நேர்காணல் எடுத்து அவருடைய கருத்துக்களை வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக தூக்கி உள்ள வைக்க முடியும்? 2 மாத காலத்திற்கு மேலாக அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் தூக்கி உள்ள வைக்க முடியும்னா அப்ப கருத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது, பத்திரிகை சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் கேட்கல. சவுக்கு சங்கர் விவகாரத்துக்கு அதுதான் சரி, சவுக்கு சங்கரை கூட வச்சிருக்கேங்க, ஓரமா விட்டுரும். ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஏன் பேசல? நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம்ங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் கடந்த காலங்களில், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தவர் தான். ஆமாம், இன்னும் சொல்லப்படால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நபர்களை எல்லாம் நேர்காணல் செய்து அவர் வெளியிட்டவர் தான். இப்போ அவர் ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் எந்த ஒரு சார்பு நிலையும் எடுக்க முடியாது. அப்போ அந்த புரிதல் நமக்கு இருக்கிறது, ஆனால் திமுக அரசுக்கு அந்த புரிதல் இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும். சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, பத்திரிகையாளர்கள் என்கிற போர்வையில் திமுகவினுடைய மறைமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வேலை செய்து கொண்டு திமுக அரசினுடைய தவறுகளை எல்லாம் பாதுகாத்து மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதே போல எல்லாரும் இருக்கணும் திமுக அரசு நினைக்குது. அது எப்படி இருக்க முடியும்? அப்போ அரசுக்கு எதிராக பேசினாலே கைது, பேசினாலே சிறை, ஜாமீன் கூட தரமாட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது, தமிழ்நாடு அரசு மாறி இருக்கிறது. இது தொடர்ந்தது என்றால் தமிழ்நாடு இங்கே ஒரு ஆரோக்கியமான அரசியலை பார்க்க முடியாது. ஏற்கனவே அரசியல் என்பது ஆரோக்கியமற்ற ஒரு அரசியலாக, தரங்கட்ட அரசியலாகத்தான் இவர்களுடைய ஆட்சி முறையும் சரி, இவர்களுடைய அரசியலும் சரி இருந்து கொண்டிருக்கிறது.
அதை விமர்சனம் செஞ்சால் கைது, மீம்ஸ் போட்டால் கைது, பேசினா கைது, பாடினாலே கைது அப்படின்னா அது நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது. நீதிமன்றத்தின் மீது, நீதிமன்றங்களின் மீது, நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த வழக்கில் ஒரு இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியதோ அதே போன்று ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கும். ஜாமீன் வழங்கி நாங்கள் என்ன நினைச்சாலும் அதை செய்து முடிக்க முடியும் என்கிற திமுக அரசினுடைய திமிரை நீதிமன்றம் அடக்கும் என்று நம்பலாம்.